ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன அறுவடை தான் மக்களே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன அறுவடை பண்ண போகிறோம்னா, சீத்தாக்காய் தான் மக்களே அறுவடை பண்ண போகிறோம். இது எங்கள் வாய்க்கால் ஓரத்தில் தான் இருக்குது. இது நல்லா டெய்லி தண்ணி போயிட்டே இருக்கனால வந்துட்டு நல்லா காய் நல்லா விளைஞ்சிருச்சு. மேலேயும் நல்லா நிறைய காய் இருக்குது. அங்கே அணில் வந்துகிட்டே இருக்கும். டெய்லியுமே அணில் வந்துகிட்டே இருக்கும். சரி, மேலே இருக்கிறதெல்லாம் அணில் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். கீழே இருக்க காய்கள் மட்டும் ஒரு 4-5 காய் இருந்தது. அதில் நல்லா விளைஞ்ச காயாக பார்த்து பறித்து எடுத்துக்கிட்டேன். பக்கத்துலேயும் ஒரு 2-3 மரம் இருந்தது. அதுலேயும் கொஞ்சம் நல்ல பெரிய காய்களாக பார்த்து பறித்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் மக்களே, எப்படி நல்லா விளைஞ்ச காய்களாக இருக்குண்ணா. இது நல்லா ஒரு 2 நாளில் பழுத்துரும். அந்த மாதிரி காய்கள் தான் நான் பார்த்து பறிச்சிருக்கேன். அடுத்த அறுவடை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மணத்தக்காளி கீரை தான் மக்களை அறுவடை பண்ண போகிறோம். இந்த மணத்தக்காளி பாருங்கள் மக்களே, எப்படி தலை இருக்குது பாருங்களேன். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, பச்சை பசேன்னு எப்படி இருக்குது பாருங்களேன். இது வந்து நல்லா சிறுபருப்பு போட்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சி தாளிச்சா சும்மா அப்படி இருக்கும் மக்களே. சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா மருத்துவ குணம் உடையது. அதனால் நல்லா கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க மக்களே. அதனால் சரி, இந்த கீரையும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எப்படி பச்சை பசேன்னு இருக்குது பாருங்களேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது மக்களே. அடுத்த அறுவடை நம்ம வந்து பாவக்காய் தான் அறுவடை பண்ண போகிறோம். பாவக்காய் வந்துட்டு நான் நாளைக்கு தான் சமைப்பேன். சரி, இன்றைக்கி கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக பறித்து எடுத்துக்கிட்டேன். இதுவும் நல்லா மழை டெய்லி பெஞ்சிட்டே இருக்கா, அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லா காயுமே நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. அடுத்த அறுவடை வெண்டைக்காய் தான் மக்களே. இன்றைக்கி வெண்டைக்காய் வந்து நான் பொரியல் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். ரசம் வச்சு பொரியல் பண்ணிவிட்டு கீரை இதுதான் இன்றைக்கி. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சரி, காயெல்லாம் கடகடன்னு மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குது. கடகடன்னு சரி காயெல்லாம் பறித்து வீட்டில் வச்சுட்டு சரி மாந்தோப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாந்தோப்புக்கு வந்துட்டேன் மக்களே. இது இந்த மாந்தோப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காயாக தான் இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு ரெட்டிஷாக இருக்குது. ஆனால் சின்ன காயாக இருந்தது. சரி, இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் போல், அதனால் நான் விட்டுட்டேன். ஒரு காய் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதை மட்டும் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய் மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேன். சரி, மாந்தோப்புக்குள்ளேயே கொஞ்சம் தக்காளியும் போட்டிருந்தோமா, சரி தக்காளியும் கொஞ்சம் வீட்டுக்கு பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியும் கொஞ்சம் பறிக்க வந்துட்டேன் மக்களே. தக்காளி பார்த்தா அங்கங்கே ஆப்பிள் மாதிரி தொங்குது மக்களே, சிவப்பு கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதனால் தக்காளியும் கொஞ்சமாக பறித்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கேன். ஏன்னா மழை வேறு தூரிகிட்டே இருக்குது மக்களே. அதனால் டக்குன்னு வீட்டை பக்கத்து போகலாம் அப்படி சொல்லிட்டு கடை இருக்கிற தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கத்து கிளம்பிட்டேன் மக்களே. மீண்டும் சந்திப்போம் மக்களே. வா கூப்பிடு.